அந்த அரசமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முதல் நாள் நவம்பர் 26க்கு முன்னாடி 25ஆம் தேதி அம்பேத்கர் பேசுறாரு. இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி நமக்கு கிடைச்சிருச்சு. வெள்ளைக்காரன் நம்ம கையில அரசாங்கத்தை கொடுத்துட்டான். நமக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்புன்னு வந்துருச்சு. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு சமத்துவம் கிடைச்ச மாதிரி தான் ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம் கிடைச்சிருச்சு. நாம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 குடியரசு நாளாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த குடியரசு ஆயிரும். என்ன குடியரசுக்கும் சுதந்திரத்துக்கு என்ன வேறுபாடு? ஆகஸ்ட் 15 1947 சுதந்திரம் அடைந்தது. இது வெள்ளைக்காரன் நான் இனிமே உன் நாட்டை ஆள மாட்டேன்பா, நான் வெளியேற நாள். அது சுதந்திர நாள். குடியரசு நாள் என்னன்னா நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்கு நாம் எழுதிய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். குடினா மக்களை குறிப்பது, குடியரசுனா மக்களுடைய அரசு. மக்களுடைய அரசு, எங்களுடைய அரசு, இந்தியா மக்களுடைய அரசு என்னைக்கு நடைமுறைக்கு வருதுன்னா ஜனவரி 26 1950. இதுதான் குடியரசு நாள். இது எதன் மூலம் வருகிறது? அரசமைப்பு சட்டத்தின் மூலம் வருகிறது. அரசமைப்பு சட்டம் எப்போது நிறைவு பெற்று ஒப்படைக்கப்படுகிறது? 1949 நவம்பர் 26. 47க்கும் 1950க்கும் இடையில இருக்கிற அரசாங்கம் காபந்து சர்க்கார் பேரு, தற்காலிகமான அரசு. அப்ப பண்டிட் ஜவஹர்லால் நேருவை அவன் சட்டம் இருக்கும், அவனுடைய நிர்வாகம் இருக்கும், அவன் எழுதிய அந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நடைமுறையில் இருக்கும். அவன் பிசிக்கலா வெளியே போயிடான், ஆனா வெர்ச்சுவலா இருக்கிறான். அவன் சட்டம் இதுக்கு தான் இருக்கு. நம்ம சட்டம் வர்ற வரையிலும் அவன் சட்டம் தான் இருக்குது. அதனால இடையில ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறான். அந்த அரசாங்கத்தில் தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆகிறார். அதுவரையிலும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அர்த்தம். 50க்கு பிறகுதான் முழுமையான குடியரசாக இது மாறுகிறது. அது இண்டிபெண்டன்ஸ் டே. டிபெண்டன்ஸ்னா சார்ந்து இருக்கிறது, இன்டிபெண்டன்ஸ்னா சாராமல் இருக்கிறது. இன்டிபெண்டன்சி, நீ ஒருத்தர் சார்ந்து இருந்தா அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறன்னு அர்த்தம். டிபெண்டன்ட், நான் எவனையும் சாராம இயங்க முடியும்னா இண்டிபெண்டா இருக்கிறன்னு அர்த்தம். இந்த தேசம் டிபெண்டா இருந்தது இங்கிலாந்து அரசாங்கத்துல, அது இண்டிபெண்டா மாறிச்சு, அவனை சாராமல் இருந்தது. அது 1947 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி. அப்பதான் அவன் வந்து பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்துட்டான். மேற்கு பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான். இந்தியாவை 2 நாடா பிரிச்சு கொடுத்து போயிட்டான். அப்ப நடந்த கலவரம் அது பெரிய வரலாறு, அது தனி. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால் தான் இந்த தேசமே குடியரசானது.